அந்த அழைப்புக்காக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காகத்தான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கழுவி உங்களை சுத்திகரித்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இது பரிசுத்த ஜனம். இந்த ஜனம் பரிசுத்த ஜனம். நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீங்க. நீங்க எங்க போகணும், எங்க நடக்கணும், என்ன செய்யணும்னு அவர் கரெக்டா உங்களை கூட்டிட்டு போவார். ஏதோ நடந்துருச்சு நம்ம தெரியாம பண்ணி அதெல்லாம் இல்லை. அதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு நீங்க பேசியிருக்கீங்கன்னால் அங்க ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அதிலிருந்து கர்த்தர் தேவன் மகிமையாய் விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ பாதை இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சுன்னு பயப்படாதீங்க. கரடு முரடான பாதைகளை தான் அவர் சமப்படுத்துவேன்னு சொன்னார். கல்லுலையும் முள்ளுலையும் நடக்கக்கூடாதுன்னு தான் உன்னை கரங்களில் ஏந்துவேன்னு சொன்னார். நீயே நல்ல நீட்டான ஹைவே ரோடு போட்டா அவர் எப்படி உங்களை தாங்கி பிடிப்பது? அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டாம், நமக்கெல்லாம் ஹைவே வேண்டாம். அவர் கரம் இருக்குது. எப்படி இருக்கு? தாங்கி தூக்கி பிடிக்கிற கரம், தோல் மீது சுமக்கிற தகப்பன். இதையெல்லாம் நான் அனுபவத்துல தான் சொல்றேன்.